Hi, this is Creative Code. இந்த வீடியோவில் நம்ம JavaScript யூஸ் பண்ணி எப்படி HTML எலமெண்ட்டுக்கு attribute வேல்யூ செட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். நம்மளோட HTML எலமெண்ட்டுக்கு நம்மளால் வேரியஸ் attributes வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இமேஜ் டேக்கு நம்மளால் SRCங்கிற attribute ஆட் பண்ணி அதுக்கு வேல்யூ வந்து நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். அதே மாதிரி ஆங்கர் டேக்கு href attribute வேல்யூ வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் அண்ட் ஐடி attribute யூஸ் பண்ணி நம்மளால் வேல்யூ வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் attributes வந்து நம்மளால் HTML எலமெண்ட்டுக்கு வந்து ஆட் பண்ண முடியும். அதை வந்து நம்ம எப்போவுமே HTMLலே வந்து டேரெக்டாக வந்து ஆட் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் JavaScript யூஸ் பண்ணி எப்படி டைனமிக்காக வந்து attribute வேல்யூ வந்து செட் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இது வந்து ஒரு கேம் UI, அதுக்கான HTML கோடிங் இருக்குது. அண்ட் எனக்கு தேவைப்படுற ஸ்டைல் எல்லாத்தையுமே நான் அங்கே வந்து ரைட் பண்ணிட்டேன். இப்போது இந்த பிளேன் அப்படின்ட்டு கிளாஸ் நேம் வச்சுருக்க div எலமெண்ட்டுக்கு வந்து நான் ஒரு ஐடி வந்து ஆட் பண்ணணும். ஸோ அந்த ஐடி என்ன பண்ணோன்னா, என்னோட பிளேன் இமேஜில் இருந்து ஃபயர் பண்ணுற மாதிரி அந்த அனிமேஷனை வந்து க்ரியேட் பண்ணோம். அண்ட் ஃபயர் அனிமேஷனுக்காக ஃபயர் அப்படின்ட்டு ஐடி செலக்டர் யூஸ் பண்ணி அதோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சூடோ எலமெண்ட்டுக்கு நான் வந்து இந்த ஃபயர் அனிமேஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டைல் ஒர்க் ஆகிறத நம்ம பார்க்கணுன்னா என்னோட HTML எலமெண்ட்டுக்கு நான் ஐடி நேம் ஃபயர் அப்படின்னு கொடுக்கணும். ஐடி வேல்யூவை நம்ம JavaScript setAttribute மெத்தட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். நம்ம setAttribute மெத்தடை யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எலமெண்ட் வந்து தேவை. எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு JavaScriptல ஆல்ரெடி document.query செலக்டர், டேக் செலக்டர் அண்ட் எலமெண்ட் செலக்டர்ன்ட்டு நிறைய ஃபைண்டிங் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. அதை பற்றி நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதை பற்றி தெரியலனா அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது பிளேன் அப்படின்ட்டு கிளாஸ் நேம் வச்சுருக்க டிவ் எலமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த எலமெண்ட் ஆப்ஜெக்டில் தான் நம்மளால் setAttribute மெத்தடை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இப்போது பிளேன், இது வந்து என்னோட எலமெண்ட். ஸோ இந்த பிளேனுங்கிற வேரியபிளில் தான் என்னோட எலமெண்ட் வந்து நான் ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த எலமெண்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி setAttribute அப்படின்ற மெத்தடை வந்து நீங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த setAttribute மெத்தடுக்கான பேராமீட்டர் வேல்யூ வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். setAttribute மெத்தட் வந்து 2 பேராமீட்டர் வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளோட ஆட்ரிபியூட்டோட நேம். இப்போ நம்ம ஐடி ஆட் பண்ண போகிறோம்னா ஐடி அப்படின்னு கொடுக்கணும். அதே கிளாஸ் ஆட்ரிபியூட் ஆட் பண்ண போகிறோம்னா கிளாஸ் அப்படின்னு கொடுக்கணும். எந்த ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஆட்ரிபியூட் நேம் வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும். அண்ட் நம்ம பாஸ் பண்ண போகிற வேல்யூ எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கில் தான் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஐடி வேல்யூ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஐடி கமா கொடுத்துட்டு செகண்ட் பேராமீட்டர் வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும். இப்போது ஐடின்னு மென்ஷன் பண்ணிட்டோம். ஐடியோட வேல்யூ நம்ம என்ன கொடுக்க போகிறோமோ அதை செகண்ட் பேராமீட்டர் வேல்யூவாக பாஸ் பண்ணணும். உங்கள் ஆட்ரிபியூட் நேம் வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டர் அண்ட் உங்களோட ஆட்ரிபியூட்டுக்கான வேல்யூ வந்து செகண்ட் பேராமீட்டரில் பாஸ் பண்ணணும். ஃபயர் அப்படின்ட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஃபயர் அப்படின்னு கொடுக்குறேன். ஐடியோட வேல்யூ ஃபயர் அப்படின்னு நான் இங்கே சொல்லியிருக்கேன். இப்போது இந்த setAttribute மெத்தட் என்ன பண்ணால் நம்மளோட HTML எலமெண்ட் இங்கே நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பிளேன் அப்படின்ட்டு. ஒருவேளை ஐடி ஆட்ரிபியூட்டே இல்லைன்னா நியூவாக ஒரு ஐடி ஆட்ரிபியூட்டை வந்து ஆட் பண்ணிடும். ஸோ ஆல்ரெடி ஒரு ஐடிங்கிற ஆட்ரிபியூட் நம்மளோட HTML எலமெண்ட்டில் இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐடின்னு கொடுத்துட்டு சம் அதர் நேம், இப்போது டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட் அப்படின்ட்டு இருக்கிற ஐடி நேமை வந்து நம்ம இப்போ கரண்ட்டாக setAttributeல பாஸ் பண்ண வேல்யூவாக வந்து சேஞ்ச் பண்ணிடும். ஸோ ஃபயர் அப்படின்ட்டு சேஞ்ச் ஆகிடும். இந்த டெஸ்ட் வேல்யூ ஃபயர் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும். எல்ஸ் இப்போது இந்த ஐடியே வந்து இல்லை, நம்ம ஐடி ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணலன்னா ஐடி ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாஸ் பண்ண வேல்யூ ஃபயர் அப்படின்ற வேல்யூ வந்து ஆட் பண்ணிடும். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்பெக்டில் பார்க்கலாம். ஸோ என்னோட பிளேனுங்க கிளாஸ் நேம் வச்சுக்க டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஐடி ஆட்ரிபியூட்டே இல்லை. ஸோ நம்ம setAttribute மெத்தட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஐடி ஆட்ரிபியூட் ஆட் ஆகிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பிளேன் வந்து ஃபயர் ஆகிற மாதிரி அந்த அனிமேஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கு காரணம் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்க ஸ்டைல். ஐடி செலக்டர் யூஸ் பண்ணி ஃபயர் அப்படின்ட்டு ஐடி நேம் இருக்கிற எலமெண்ட்டுக்கு வந்து நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சூடோ எலமெண்ட் யூஸ் பண்ணி இந்த அனிமேஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நம்ம இன்ஸ்பெக்ட்லையும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பிளேன் அப்படிங்க கிளாஸ் நேம் வச்சுக்க எலமெண்ட்டுக்கு ஐடி ஆட்ரிபியூட்டும் இருக்குது அண்ட் அந்த ஆட்ரிபியூட்கான வேல்யூ ஃபயர் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட HTML எலமெண்ட்டுக்கு வந்து setAttribute யூஸ் பண்ணி நம்மளால் ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து ஆட் பண்ண முடியும்.
ஒருவேளை நம்ம ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணலன்னா அந்த எலமெண்ட்டுக்கு வந்து ஆட்ரிபியூட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்த வேல்யூ வந்து அசைன் ஆகிடும். அண்ட் இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்காக ஐடி நேம் ஏலியன்ஷிப் அப்படின்னு கொடுத்துருக்க இந்த டிவ் எலமெண்ட்டை வந்து நான் ஃபைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு HTML எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்மளோட DOM ட்ரீல வந்து அந்த எலமெண்ட் இருக்காங்க ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த query செலக்டர் இல்லைனா வந்து கெட் எலமெண்ட் பை ஐடி இந்த மாதிரி மெத்தட்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் நம்மளோட எலமெண்ட்டை வந்து ஃபைன் பண்ணுறதுக்காக. லெட் alienship equal to இப்போ இந்த ஏலியன்ஷிப் அப்படின்ட்டு ஐடி நேம் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நான் கிளாஸ் நேம் ஏலியன்ஷிப் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஏலியன்ஷிப் டாட் செட் attribute ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வேல்யூ என்னோட ஆட்ரிபியூட்டோட நேம் கிளாஸ் கமா கொடுத்துட்டு செகண்ட் வேல்யூ வந்து என்னோட ஆட்ரிபியூட்டோட வேல்யூ ஏலியன்ஷிப். இப்போது ஏலியன்ஷிப் அப்படின்ட்டு ஐடி வச்சுருக்க இந்த எலமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான கிளாஸ் ஆட்ரிபியூட் வந்து இருந்ததுன்னா அதை வந்து அப்டேட் பண்ணோம். கிளாஸ் ஆட்ரிபியூட்டே இல்லைனா கிளாஸ் ஆட்ரிபியூட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான வேல்யூவாக நான் இங்கே பாஸ் பண்ணியிருக்க ஏலியன்ஷிப் அப்படின்ற வேல்யூவை வந்து ஆட் பண்ணிவிடும். அண்ட் நம்ம ஏலியன்ஷிப் அப்படின்ட்டு ஐடி நேம் டிவ் எலமெண்ட்டையும் இன்ஸ்பெக்ட் டூல் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி வேல்யூ ஏலியன்ஷிப் அப்படின்ட்டு இருக்குது, பட் கிளாஸ் ஆட்ரிபியூட்டே வந்து இல்லை. நம்ம செட் ஆட்ரிபியூட் மெத்தட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட HTML எலமெண்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏலியன்ஷிப்பும் வந்து டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இப்போது ஐடி வேல்யூ ஏலியன்ஷிப் அப்படின்ட்டு வச்சிருக்க டிவ் எலமெண்ட்டை வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் டூல்லேருந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆட்ரிபியூட் வேல்யூ ஏலியன்ஷிப் அப்படின்னு ஆட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் இந்த அனிமேஷன் அண்ட் இந்த இமேஜ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இந்த வீடியோவில் செட் ஆட்ரிபியூட் மெத்தட் பற்றி லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட் வந்து என்னோட சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.